டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் சிலபஸில் மீசிமா தனி வட்டி கூட்டு வட்டி இது 3 டாப்பிக்குமே ஃபுல்லாகவே பார்த்துருப்போம். இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா மேக்ஸுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் பர்சன்டேஜ் அதாவது சதவீதம் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். மொத்தமாக 30 மாடல் தான் இருக்குது. இந்த வீடியோவில் மொதல் 10 மாடல் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். டெலகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த 30 மாடலுக்குமே ஒரே ஒரு ஷார்ட்கட் தெரிஞ்சாலே போதும், ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். என்னன்னா 100 தொகை 1 பர்சன்டேஜ் தொகை 2. இந்த ஷார்ட்கட் தெரிஞ்சாலே எல்லா சம்முக்குமே நீங்கள் ஆன்சர் கொண்டு வந்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு சம்மை பாருங்கள். 5 ரூபாய் 80 பைசாக்களில் 20 பைசா என்பது எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 5 ரூபாய் 80 பைசாவில் வந்து இந்த 20 பைசா வந்து எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ரூபாவில் கொடுத்துருக்காங்க, பைசாவில் கொடுத்துருக்காங்க. இதில் பைசாவில் மாற்றிக்கோங்க. ஒரு ரூபாய்க்கு எத்தனை பைசான்னு பாருங்கள். ஒரு ரூபாய்க்கு வந்து 100 பைசா. இப்போ 5 ரூபாய்க்கு எத்தனை பைசானா 5 × 100 500 பைசா. 5 × 100 வந்து 500 பைசா. இப்போ ஃபஸ்ட்டு தொகை எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5 ரூபாய் 80 பைசா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 5 ரூபாய்க்கு வந்து 500 பைசா, அது இல்லாமல் 80 பைசாவும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 580 பைசா. ஃபஸ்ட்டு தொகை வந்து 580 பைசா. ரெண்டாவது தொகை என்னன்னு பாருங்கள், 20 பைசா. ரெண்டாவது தொகை வந்து 20 பைசா. இப்போ கொஸ்டினில் கொடுத்துருக்கதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டோம். 5 ரூபாய் 80 பைசாவை 580 பைசா அப்படின்னு மாற்றிக்கிட்டோம். 20 பைசாவை அப்படியே வச்சுக்கிட்டோம். இப்போ ஷார்ட்கட்டில் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். என்ன ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம், 100 தொகை 1 என்ன 580. கீழே வந்து பர்சன்டேஜ் அதான் கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். தொகை 2 வந்து 20. இப்போ அடுத்த ரூல் என்னென்னா, பக்கத்தில் இருக்கிறது எல்லாத்தையுமே டிவைட் பண்ணிக்கலாம், ஆப்போசிட்டாக இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் பெருக்கிக்கலாம். இப்போ 100யும் எக்ஸையும் நீங்கள் டிவைட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி எக்ஸையும் 20யும் டிவைட் பண்ணிக்கலாம், 580 20யும் டிவைட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி 580 100 இதெல்லாம் டிவைட் பண்ணிக்கலாம். பக்கத்தில் இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் டிவைட் பண்ணிக்கலாம், ஆப்போசிட்டாக இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் பெருக்கிக்கலாம். இந்த 100யும் 20ம் ஆப்போசிட்டில் இருக்குது, அப்போ ரெண்டுத்தையும் நீங்கள் பெருக்கிக்கலாம். எக்ஸும் 580 ஆப்போசிட்டில் இருக்குது, இதை பெருக்கிக்கலாம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருந்தால் டிவைட் பண்ணிக்கலாம், ஆப்போசிட்டாக இருந்தால் பெருக்கிக்கணும். இதான் ரூலு. இப்போ கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. இந்த 580 20 இது ரெண்டுமே பக்கத்தில் இருக்குது. பக்கத்தில் இருந்தால் கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். 2ஆல் O 2 2 E 2 4 மிச்சம் 1 9 2 18. இந்த எக்ஸையும் 29யும் பெருக்குனீங்கன்னா 29x ஈக்குவல் டு இந்த 100யும் 1யும் பெருக்குனீங்கன்னா 100 தான். எக்ஸு தான் நமக்கு தெரியணும், அதாவது எத்தனை சதவீதம் அப்படின்றது தான் தெரியணும். எக்ஸை இங்கிட்ட வச்சுட்டு 29 இந்த சைடு போயிடுச்சுன்னா டிவைட் ஆயிரும். இப்போ டிவைட் பண்ணுங்க. 100 29 100ல் எத்தனை 29 இருக்குது அப்படின்னு பாருங்கள். 29 × 4 9 நாங்கள் 36 மிச்சம் 3 4 2 8 11 100 விட்டு தாண்டுது. இப்போ 29 × 3 9 3 27 மிச்சம் 2 32 6 7 8 3 டைம் இருக்குது 87. 100ல் 87 போயிடுச்சுன்னா மிச்சம் 13. இப்போ இதை எப்படி எழுதணும்னா, ஈவை வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க, அடுத்தது மீதியை வந்து மேலே எழுதிக்கணும். கீழே வந்து எந்த எண்ணால் வகுத்தோமோ அந்த எண்ணை எழுதிக்கோங்க. 29 இதுதான் ஆன்சர். எக்ஸ் என்னன்னா 3 13/29. ஆப்ஷன் வந்து பி. உங்களுக்கு கலப்பு பின்னமாக மாற்றணும்னா இது மாதிரி டிவைட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு பின்னமாக கொடுத்துருந்தாங்க ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100/29 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதோட ஸ்டாப் பண்ணாலும் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இல்லை ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு கலப்பு பின்னமாக கொடுத்துருந்தாங்கன்னா இதை கலப்பு பின்னமாக மாற்றிக்கோங்க. எப்படி மாற்றணும்னு தெரியுதுல. ஈவை வந்து ஃபஸ்ட்டு வச்சுக்கணும், அப்படியே மீதியை மேலே போட்டுட்டு எந்த என்னால் வகுக்கிறோமோ அது வந்து பையில் வந்துடணும். 3 13/29 இதான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து பி. அடுத்த சம்மு ரூபாய் 2000ல் 25% என்பது எவ்வளவு ரூபாய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2000 ரூபாயில் 25% சதவீதம்னு கொடுத்தாலே என்ன பண்ணணும், பையில் வந்து 100 போட்டுக்கணும். இப்போ சதவீதம்னு கொடுத்துருந்தாங்கன்னா 25/100 வந்துடும். இப்போ கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். 20 × 25 25 2 50. இங்கே ஒரு ஜீரோ இருக்குது. 500 ரூபாய். ரூபாய் 2000ல் 25% என்பது எவ்வளோ ரூபானா 500 ரூபாய். த ஆன்சர்.
அடுத்த சம பாருங்க, ஒரு தொகையில் 12% என்பது ரூபாய் 1080 எனில் அந்த தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஷார்ட்கட் என்ன? 100 தொகை 1. அடுத்தது பர்சன்டேஜ் தொகை 2. இப்போ கொஸ்டினில் கொடுத்துருக்கதை கரெக்டாக இதில் அப்ளை பண்ணோம். ஃபஸ்ட்டு 100 இது எப்பயுமே இருக்கும். தொகை 1ல் போடணுமா தொகை 2ல் போடணுமா அப்படின்றத கவனமாக பாருங்கள். 12% என்பது தான் 1080 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12% வந்து தான் 1080 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பர்சன்டேஜ் எங்கே போடணும்? இந்த இடத்துல நம்ம போடுவோம். பர்சன்டேஜ் வந்து 12 இங்கே போட்டோம். அந்த 12%க்கான தொகை தான் 1080 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தொகை 2ல் போடணும். நீங்கள் மேலே போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து தப்பாக வந்துடும். 12% என்பது தான் 1080ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கு ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. அப்போ அந்த தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த தொகை 1 என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி தான் பக்கத்தில் இருந்தால் டிவைட் பண்ணிக்கோங்க, ஆப்போசிட்டாக இருந்தால் பெருக்கிக்கோங்க. இப்போ பக்கத்தில் இருக்க நம்பர்லாம் டிவைட் பண்ணிக்கோங்க. 6ஆல் 6 12, 1 6 6, மிச்சம் 4, 6 6 36, 7 6 42, 8 6 48, 0. வேறு ஏதாச்சும் கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இந்த 2ஆல் 1 2 2, 92 180. இப்போ ஆப்போசிட்டாக இருக்கிறதெல்லாம் பெருக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த எக்ஸு இங்கே ஒன்றுமே இல்லை, 1 தான் இருக்குது. 1 × x வந்து எக்ஸு ஈக்குவல் டு 90 × 100. ஆப்போசிட்டாக இருந்தால் பெருக்கிக்கலாம். அப்போ இங்கே 90 இருக்குது, இங்கே 100 இருக்குது. 90 × 100 9000. த ஆன்சர் ஆப்ஷன் வந்து டி. அடுத்த சம்மு 3.5ஐ சதவீதமாக எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது மாதிரி தசமத்தில் கொடுத்துருந்தா இதை எப்படி பர்சன்டேஜாக மாற்றணும்னா கொடுத்துருக்க நம்பரை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 3.5 × 100ஆல் பெருக்கிக்கோங்க. கொடுத்துருக்க நம்பரை தசமத்தில் இருந்துச்சுன்னா அப்படியே 100ஆல் பெருக்கிட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். இப்போ 3.5 100ஆல் பெருக்கினீங்கன்னா 350 வரும். இது எப்படி வந்துச்சுன்னா 3.5 வந்து 35 அப்படின்னே வச்சுக்கோங்க. 35 × 100 எவ்வளோ? 35 × 100 வந்து 3500. இல்லை தசமத்தில் கொடுத்துருக்காங்க. எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு ஸ்தானம் தள்ளி தான் புள்ளி வச்சுருக்காங்க. இப்போ இதையும் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைங்க. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 350 ரூபாய் வரும். இந்த தசமத்துக்கு அந்த சைடு 0 இருந்துச்சுன்னா அதுக்கு வேல்யூ கிடையாது. அப்போ ஆன்சர் வந்து 350. ஆப்ஷன் வந்து பி. அடுத்த சம்மு 250 என்ற எண்ணில் 12% குறைவான எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 250 என்ற எண்ணில் வந்து 12%க்கு குறைவான எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 250 ரூபாய்க்கு 12% என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கலாம். 12%னா 12% கொடுத்துருந்தாங்கன்னா பையில் வந்து 100 போட்டுக்கலாம். இப்போ கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிரும். 5ஆல் 2 10, 5 25, 2ஆல் 1 2, 6 2 12, 6 5 30. இந்த 30 வந்து என்னன்னா இந்த 250க்கு 12% என்ன அப்படின்றதுக்கான வேல்யூ தான் இந்த 30. இல்லை கேட்டிருக்கிறது என்னன்னா 12%த்திற்கும் குறைவான எண் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 12% தொகையில் வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. 250ல் 30 போச்சுன்னா 220. த ஆன்சர் ஆப்ஷன் வந்து டி. ஏன்னா 12%க்கு குறைவான எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால் 12% வந்து மைனஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த முழு தொகையில் வந்து 12% வந்து மைனஸ் பண்ணிக்கிட்டோம். மைனஸ் பண்ண தொகை எவ்வளோனா 220 ரூபாய். அடுத்த சம்மு மாணவர் ஒருவர் தமிழில் 94, ஆங்கிலத்தில் 70, இந்தியில் 65, சமஸ்கிருதத்தில் 76, கணிதத்தில் 75 மதிப்பெண் பெற்றுள்ளான். அனைத்து பாடங்களிலும் அதிகபட்ச மதிப்பெண் 100 ஆகும் எனில் அனைத்து பாடங்களையும் சேர்த்து அவன் பெற்ற மதிப்பெண் எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எத்தனை சப்ஜெக்ட் இருக்குன்னு பாருங்கள். தமிழ் 1, ஆங்கிலம் 2, ஹிந்தி வந்து 3, 4வது சமஸ்கிருதம், 5 வந்து மேக்ஸு, கணிதம்னு கொடுத்துருக்காங்க. மொத்தமாக எத்தனை சப்ஜெக்ட் இருக்குது? 5 சப்ஜெக்ட் இருக்குது. டோட்டல் மார்க் எவ்வளோ? 500 மார்க் கொடுத்துருக்காங்க. இப்போ மொத்தமாக எல்லா மார்க்கையுமே கூட்டிக்கோங்க. 94, ஆங்கிலத்தில் 70, ஹிந்தியில் 65, சமஸ்கிருதத்தில் 76, கணிதத்தில் 75. மொத்தமாக கூட்டுங்க. 4 5 9, 15 20க்கு 0, மிச்சம் 2, 9 11 18 24 31 38. இப்போ 500க்கு 380 மார்க் எடுத்திருக்காங்க. 500க்கு 380 மார்க்குனா 100க்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கேன்சல் பண்ண முடியறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு 0க்கு
இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். 5ஆல் ஓர் 5 5 ஈர் 5 10 38 × 2 76. 100க்கு எவ்வளோ பர்சன்டேஜ்னா 76%. ஆப்ஷன் வந்து பி. இப்போ எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு புரியுதுல. 5 சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, அதில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்ற வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. தமிழில் 94, ஆங்கிலத்தில் 70, ஹிந்தியில் வந்து 65, சமஸ்கிருதத்தில் 76, கணிதத்தில் வந்து 75 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ டோட்டலாக 500 மார்க்கு எக்ஸாம் வச்சுருக்காங்க. இப்போ 500க்கு வந்து இவ்வளோ மார்க்குனா 380 மார்க்குனா அப்போ 100க்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 500க்கு 380னா 100க்கு எவ்வளோன்னு கேட்குறப்ப 100ஆல் பெருக்கிக்கணும். கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணிங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வருதோ அதான் ஆன்சர். 76% தான் ஆன்சர். அடுத்த சம்மு, ஒரு கடைக்காரர் குறிப்பிட்ட பழங்களை வாங்கினார், அவற்றில் 40% பழங்களை விற்றுவிட்டார். அவரிடம் மீதம் 420 பழங்கள் உள்ளன எனில் அவர் வாங்கிய பழங்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் வாங்கிய பழங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஷார்ட்கட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 100, தொகை 1, அடுத்து பர்சன்டேஜ், தொகை 2. இப்போ கொடுத்துருக்கதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சு எழுதணும். ஒரு கடைக்காரர் வந்து குறிப்பிட்ட பழங்களை வாங்கினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவற்றில் 40% வந்து 40% பழங்களை வித்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவரிடம் மீதம் வந்து 420 பழங்கள் இருக்குது. இதில் வித்த பழங்களோட சதவீதம் தான் கொடுத்துருக்காங்க. வித்த பழங்கள் எவ்வளோ 40% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் மீதி எவ்வளோ இருக்குன்னா 420 பழங்கள் இருக்குது. இதுக்கான பர்சன்டேஜ் நமக்கு தெரியல. மீதி இருக்க பழங்கள் வந்து 420 பழங்கள், அதுக்கான சதவீதம் கொடுக்கல. ஆனால் வித்த பழங்களோட சதவீதம் தான் கொடுத்துருக்காங்க. மொத்தம்னு பார்த்தீங்கன்னா 100% அப்படின்றது கணக்கு வரும். இந்த 100%ல் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வித்துட்டாரு, 40% பழங்களை வந்து வித்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. 100ல் 40 போயிருச்சுன்னா மீதி வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் பழங்கள் இருக்கும், 60% பழங்கள் இருக்கும். 40% பழங்களை வித்துட்டாருன்னா மீதி வந்து 60% பழங்கள் இருக்கும். அதுக்கான பழங்களோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. மீதம் வந்து 420 பழங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 40 வந்து இப்போ தேவையில்லை. மீதி பழங்களோட எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க 420ன்னு. அதே மாதிரி அதுக்கான சதவீதமும் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். மீதி இருக்கிற பழங்களோட சதவீதம் எவ்வளோனா 60%. இப்போ கேட்டிருக்கிறது என்ன, வாங்கிய பழங்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 100% என்ன அப்படின்றது தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஷார்ட்கட்டில் வந்து அப்ளை பண்ணுங்கள். 100 மொத்த பழங்கள் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதுக்கான தொகை என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ பர்சன்டேஜில் வந்து 40 போடக்கூடாது. மீதி எவ்வளோ பழங்கள் இருக்குது, 420 பழங்கள். அதுக்கான சதவீதம் என்ன, 60%. இதை வந்து அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி தான் பக்கத்தில் இருந்தால் டிவைட் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட்டாக இருந்தால் பெருக்கிக்கோங்க. இப்போ பக்கத்தில் இருக்கிறதுல எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். 6ஆல் ஓர் 6 6, 7 6 42, 70 வரும். இப்போ ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா பெருக்கிக்கோங்க. 70 × 10 700 ஈக்குவல் டு x × 1 x. இப்போ அவர் வாங்கிய பழங்களின் மொத்த எண்ணிக்கை எவ்வளோனா 700 பழங்கள். இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து டி. அடுத்த சம்மு, அருள் தனது மாத வருமானம் ரூபாய் 30,000 ரூபாய் 750 தொண்டு நிறுவனத்திற்கு அவர் கொடுக்கும் தொகை அவரது மாத வருமானத்தில் எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னன்னா இந்த 100% அப்படின்றது என்னன்னா 30,000 ரூபாய். அவரோட மொத்த தொகை எவ்வளோனா 30,000 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த 100% எவ்வளோ, 30,000 அப்படின்னு கணக்கு வந்துடும். அடுத்தது ரெண்டாவது தொகை என்னன்னா 750 ரூபாய். இந்த 750 ரூபாய் தான் எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஃபார்முலாவில் ஸ்ட்ரைட்டாகவே அப்ளை பண்ணிட்டோம். பக்கத்தில் இருந்தால் டிவைட் பண்ணிக்கணும், ஆப்போசிட்டாக இருந்தால் பெருக்கிக்கணும். இப்போ 750ல் இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். 5ஆல் ஓர் 5 5, மிச்சம் 2, 5 25. இதை 5ஆல் அடிங்க. 6 5 30, 0 0. திருப்பி 15ஆல் ஓர் 15 15, 4 15 60, 0. இப்போ இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 100 இருக்குது மேலே, இந்த சைடு வந்து 40 இருக்குது, கீழே வந்து 1 தான் இருக்குது. கேன்சல் பண்ணனால இந்த சைடு வந்து பர்சன்டேஜ், அதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். தெரியாத எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஆப்போசிட்டாக இருந்தால் பெருக்கிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். x × 40, 40x ஈக்குவல் டு 100 × 1 100. இப்போ கேன்சல் பண்ணுங்கள். இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். எக்ஸ் தான் நமக்கு தேவை. x ஈக்குவல் டு 10 இந்த 4 வந்து இந்த சைடு போயிடுச்சுன்னா டிவைட் ஆயிரும். இப்போ கேன்சல் பண்ணிக்கோங்க. 2ஆல் E2 4, I2 10. இப்போ 5 வந்து 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2.5 வரும். 5ல் பாதி வந்து 2.5 தான்.
இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ்னா 2.5%. ஆப்ஷன் வந்து பி. அடுத்த சம பாருங்க, ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் 60%, மாணவிகள் 24 பேர் எனில் வகுப்பில் உள்ள மாணவ மாணவிகள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாணவர்கள் அதாவது பாய்ஸ் வந்து 60%, மாணவிகள் கேர்ள்ஸ் வந்து 24 பேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து சதவீதத்தில் கொடுக்கல. அடுத்தது 2 பேருமே சேர்ந்து எவ்வளோ பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே தான் ஷார்ட்கட் யூஸ் பண்ணுங்க. 100 தொகை 1, கீழே வந்து பர்சன்டேஜ் தொகை 2. இல்லை கேட்டிருக்கிறது என்ன, மாணவ மாணவிகள் எத்தனை பேர், அதாவது 100% எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 100 இதுக்கான தொகை எவ்வளவு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. 100க்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுக்கான ஸ்ட்ரெயிட்டாக இருக்க தொகையை தான் நம்ம கணக்கு பண்ணணும். 100க்கு எவ்வளோனா இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். தொகை 1 தான் கண்டுபிடிக்க போகிறோம். இதில் அப்படியே அப்ளை பண்ணணும். அடுத்தது பாருங்க, மாணவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கொடுக்கல, அதுக்கான சதவீதம் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ மொத்தமாக 100% அப்படின்னு கணக்கு வச்சிங்கன்னா இல்லை பசங்க எத்தனை பேர் இருக்காங்க, 60% பேர் வந்து பசங்க இருக்காங்க. அப்போ பொண்ணுங்க எவ்வளோ இருப்பாங்கன்னா 100%ல் 60 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 40% பொண்ணுங்க இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். 40% பொண்ணுங்க இருக்காங்க. அந்த 40% என்னன்னா 24 பேர். இதில் வந்து அப்படியே அப்ளை பண்ணுங்க. இல்லை கேட்டிருக்கிறது வந்து மாணவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்கல, இந்த 100% எவ்வளவு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ 100க்கு இந்த தொகை எவ்வளவு கண்டுபிடிச்சா போதும். தொகை 1 பர்சன்டேஜில் வந்து மாணவிகளோட அப்ளை பண்ணுங்க. 40% இதான் கண்டுபிடிச்சோம். எத்தனை பேர், 24 பேர். இதில் வந்து 60% வந்து அப்ளை பண்ணிடக்கூடாது. இந்த 60% வந்து எதுக்கானதுன்னா மாணவர்களோடது. இதில் மாணவிகள் எத்தனை பேர் அப்படின்றது தான் இந்த தொகையில் 2ல் போடுறோம். அப்போ அதுக்கான பர்சன்டேஜ் தான் இதில் கரெக்டாக போடணும். பக்கத்தில் இருந்தால் டிவைட் பண்ணிக்கோங்க, ஆப்போசிட்டாக இருந்தால் பெருக்கிக்கோங்க. இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். 1 நாள் 4, 6 நாங்க 24. அடுத்து ஆப்போசிட்டாக இருக்கிறத பெருக்கிக்கோங்க. இப்போ என்ன இருக்கோ அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ இங்கே என்ன இருக்குது, இங்கே 10 இருக்குது. அடுத்து தொகை அப்படின்றத எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இந்த சைடு ஒன்றுமே இல்லை, 1 தான் இருக்குது. இந்த சைடு 6 இருக்குது. ஆப்போசிட்டாக இருக்கிறத அப்படியே பெருக்கிக்கோங்க. 6 × 10 60. எக்ஸையும் 1ஐயும் பெருக்கினா எக்ஸு தான். எக்ஸோட வேல்யூ எவ்வளோ, 60. இந்த ஆன்சர் ஆப்ஷன் வந்து டி. அடுத்த சம்மு 640இல் 20% ப்ளஸ் 200இல் 21% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இதில் இல் அப்படின்னு கொடுத்துருக்கிறது வந்து பெருக்கணும். 640 × 20%. இதை எப்படி எழுதலாம்னா 20/100 அப்படின்னு எழுதலாம். அடுத்து ப்ளஸ் பண்ணிக்கணும். அடுத்து 200 இல்லைன்னு கொடுத்துருந்தா பெருக்கிக்கணும். பெருக்கல் குறி போட்டுக்கோங்க. 21% வந்து 21/100 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ கேன்சல் பண்ண முடியறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. 20ஆல் 1 20 20, 5 20 100, 5ஆல் 1 5 5, மிச்சம் 1, 2 5 10, மிச்சம் 4, 8 5 40. இந்த சைடு பாருங்கள், இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். இப்போ இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 128 ப்ளஸ் இந்த 2ஐயும் 21ஐயும் பெருக்கினீங்கன்னா 42 வரும். 128 ப்ளஸ் 42 170. இந்த ஆன்சர் ஆப்ஷன் வந்து டி. இதோட பர்சன்டேஜில் 10 மாடல் பார்த்துட்டோம். பேலன்ஸ் இருக்க 20 மாடலை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.